ஒரு தொழில் இல்ல, என் வாழ்வியல், என் பண்பாடு. உலகத்துக்கு உழவு சொல்லிக் கொடுத்த பரம்பரைடா. அன்பர்களுக்கு குடும்ப விவசாயியின் தமிழ் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது கோழிக்கொண்டை பூ வளர்ப்பு, அதாவது சேவல் பூன்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு இருக்க போகலாம். பூக்கள் இனத்திலே அதிகமாக பக்கச்செம்பு அடித்து கிளை அடித்து நல்லா படர்ந்து விரிந்து வரக்கூடிய பூனா இந்த பூவை சொல்லலாம், கோழிக்கொண்டை பூ. இதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் கேந்தியும் இந்த விஷயம் பண்ணால் அதுக்கப்புறம் தான். இதுவும் கேந்தியும் ஒரே ரகம்தான். ஒரே ரகம்னா ஒரே மாதிரி தான். வளர்ப்பு, நீர் மேலாண்மை, உரம் மேலாண்மை, அறுப்பு எல்லாமே ஒரு மாதிரி 2 மாதம் தான். பூத்துலேருந்து 2 மாதம் தான் இதுவும் இருக்கும், அதுவும் 2 மாதம் தான் இருக்கும். இது நம்ம போன காணொலியில் பார்த்த மாதிரி வயல் ஓரங்களில் அந்த புழு பூச்சி அண்டாமல் இருக்கிறதுக்காக இது உளுந்து, இந்த பக்கம் பாசிப்பயிறு போட்டிருக்கோம். நிலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. நிலத்தை தயார் பண்ணுறது தான் விவசாயத்தில் மிக முக்கியமாக இருக்கும். அது நெல்லாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இது 5 கலப்பை ஓட்டி 2 தடவை ஓட்டி ரொட்டவேட்டர் போட்டு மண்ணை நல்லா புழுதியாக்கி அதை 4 நாள் காய விட்டு அதுக்கப்புறம் பார் போட்டு வரிசையாக நட்டுருக்கோம். வரிசை முறை நடவு வந்து எல்லா ஒரு வெள்ளாமைக்கும் விவசாயத்துக்கும் சிறந்தது வரிசை முறை நடவு. அப்போ தான் நமக்கு ஈஸியாக புல்ல போய் வந்து களை எடுக்கிறதாகட்டும், இல்லை பூ பறிக்கிறதாகட்டும், மருந்தடிக்கிறதாகட்டும், எந்த விஷயத்துக்குனாலும் நமக்கு வரிசை முறை நடவுனா கொஞ்சம் எல்லா வெள்ளாமையும் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இது இப்போ 30 நாள் பயிராச்சு. இந்த பயிர் 30 நாளில் இந்த இப்போ தான் மொட்டு ஒன்று வந்துட்டுருக்கு. ஒரு உரம் வச்சாச்சு, ஒரு களை எடுத்தாச்சு, ஒரு மருந்தடிச்சாச்சு. மருந்தடிச்சு இப்போ போட்டிருக்கு. இப்போ தான் கடைசியாக தண்ணியை பாய்ச்சிருக்கோம். அடுத்து ஒரு உரத்தை வச்சு ஒரு தண்ணியை பாய்ச்சி விட்டோம்னா பூ பறிக்கிறதுக்கு தயாராகிடும். இன்னும் ஒரு 10-15 நாள், 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் அதை பறிச்சிடலாம். இந்த பூவை பார்ப்போம். ஏன்னா அடுத்து இன்னொரு களை வெட்ட வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. இந்த மொட்டு பார்த்திங்கல்ல, இது இன்னொரு எல்லாம் பருத்து வர்றதுக்கு இன்னொரு 10-15 நாள் ஆகும். இதெல்லாம் போன வெள்ளாமையில் போட்ட பூ, இப்போ இல்லை. போன வெள்ளாமையில் சும்மா மண்டக்கு நட்டுருந்தோம். இப்போ தான் ஒரு தெளிவாக நேராக வரிசை முறையை பிடிச்சி அது ஒரு இப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பார்க்கலாம். இது பற்றிய முழு காணொலியும் முழு விவரங்களும் ஒன்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.